ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஈஸியாக சப்பாத்திக்கு செய்யக்கூடிய முட்டை கிரேவி தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு 4 முட்டை வச்சு நான் வந்து முட்டை கிரேவி ஈஸியாக எப்படி செய்யலான்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து முட்டையை வந்து வறுத்தெடுத்துக்க போகிறோம். அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, தனி மிளகாய் தூள். இப்போ முட்டையை இதில் சேர்த்துடலாம். சும்மா லைட்டாக வந்து கீரியல் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து முட்டை மட்டும் வேக வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் வந்து 2 கட் பண்ணி கூட அதை இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், லைட்டாக ஃப்ரை ஆனாலே போதும். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ அந்த எண்ணெயிலேயே பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நம்ம முட்டை மட்டும் வேக வச்சிட்டோம் அப்படின்னா சட்டுன்னு செஞ்சிடலாம். எண்ணெய் வந்து உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இப்போ அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக ஒரே ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, இப்போ வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம மற்ற மசாலாவெல்லாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், கொஞ்சம் உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள். மிளகுத்தூள் வந்து நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். அப்படியே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இது கூடவே 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம தண்ணியெலாம் எதுவும் சேர்க்க வேணாம். உங்களுக்கு அடியில் வந்து கொஞ்சம் பிடிக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம முட்டையை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த முட்டைக்குள்ளே நல்லா மசாலாவெல்லாம் நல்லா உள்ளர போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதிலையே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருங்க. இதில் மிளகுத்தூள் தான் அதிகமான காரமாக இருக்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லி, நல்லா கலந்து விட்டுறலாம். முட்டை சேர்த்து நம்ம ஒரு 2 நிமிஷம் மட்டும் கலந்து விடணும். அவ்வளோதான். நல்ல காரசாரமான ஈஸியாக செய்யக்கூடிய சப்பாத்திக்கான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இந்த முட்டை மசாலா வந்து உங்களுக்கு இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப சப்பாத்திக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். இது ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் முட்டை மட்டும் வேக வச்சுட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் இந்த கிரேவி நீங்கள் ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல காரசாரமாகவும் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.